அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நமது உடலியல் பாவகம் 7. இது சார்ந்த தொடர் கிரியா பயிற்சிகளை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இன்றும் நமது உடலியல் பாவகம் 7ற்கான மகாலிங்க விருத்தி சூத்திரத்தில் ஒரு 3 சூத்திரங்களை பார்ப்போம். நமது உடம்புல வித்துநாத சக்தியின் இருப்பு, அதனுடைய கெட்டித்தன்மை, அதனுடைய உயிர் ஆற்றல், அதற்கு தகுந்தாற்போல் தான் நமது ஞானம்னு சொல்லக்கூடிய அறிவு விழிப்பு நிலையில் இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், இந்த உலகத்தில் உள்ள மக்கள் 3 விதத்தவர்கள். ஒன்று, அறிவினை பயன்படுத்தாத உடலில் வாழக்கூடிய கடைநிலை மக்கள். அடுத்து, அறிவை பயன்படுத்தக்கூடிய இடைநிலை மக்கள். அடுத்து, உடலினை கட்டுப்படுத்தி அறிவினை கட்டுப்படுத்தி உயிரினில் வாழக்கூடிய உயர்நிலை மக்கள். இந்த வர்க்க பேதத்தை தீர்மானிக்கிறது நமது உடம்புல இருக்கக்கூடிய சுக்கில நாதம்தான். சுக்கிலத்தை எவன் அதிகமாக விரயப்படுத்துகிறானோ அவனுக்கு அறிவு வேலை செய்யாது, உடல் தான் அவனுக்கு செயல்படும். சுக்கிலத்தை சேமிக்கிறவனுக்கு அறிவு வேலை செய்யும். சுக்கில நாதத்தை கெட்டிப்படுத்துகிறவனுக்கு உடல் கட்டுப்பட்டு மனம் கட்டுப்பட்டு ஆத்மா விழிப்பு நிலை அடையும். நாம் வாழ்கிற வாழ்க்கையில் நாம் படுற கஷ்டத்துக்கு முக்கிய காரணம் நம்மளுடைய அறியாமை தான். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், நாம் செய்த கர்ம வினைக்கு ஏற்றாப்புல தான் ஒவ்வொரு நொடி பொழுதும் நமக்கான நிகழ்வுகள், அதாவது சோதனைகள், அதாவது துன்பங்கள், அதாவது இன்பங்கள் இயற்கை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். மனித பிறப்பு அப்படிங்கிறது நம்மளை நாம் முக்தி நிலைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு பயணம்தான் மனித வாழ்க்கை. கடைநிலையில் இருக்கக்கூடிய உயிர் தன்னை சுத்தப்படுத்தி முக்தியை நோக்கி பயணப்படக்கூடிய பாதை தான் இந்த வாழ்க்கை. அதனால் இந்த வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளும் உனது அறிவுக்கு ஏற்ற பரீட்சை. உனக்கு ஏற்படுற கஷ்டம் எல்லாவனுக்கும் வராது. நீ கஷ்டப்படக்கூடிய அதே சூழ்நிலை மற்றவர்களுக்கு கஷ்டமாகவே இருக்காது. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோ, உன்னை உயர்த்துவதற்காக, உன்னை பக்குவப்படுத்துவதற்காக, உன்னை முக்திக்கு கொண்டு செல்வதற்காக, உன்னை முழுமைக்கு அழைத்து செல்வதற்காக இறைவனே ஒவ்வொரு நொடி பொழுதும் உனக்கான பரீட்சையாகிய சோதனையை கொடுக்கிறான். ஒரு பரீட்சை எழுதக்கூடிய மாணவன் எப்போ பதட்டப்படுவான்? நான் படித்ததெல்லாம் வரணும் அப்படின்னு நினைப்பான். எக்ஸாம் காலில் போய் படித்தது வரலை அப்படின்னா அவன் பதட்டப்படுவான், துன்பப்படுவான். இது மாணவ லட்சணம் அல்ல. ஒரு மாணவன் கற்பதை கசடர கற்று எந்த கேள்வி கேட்டாலும் என்னால் தெளிவாக எழுத முடியும் அப்படின்னு முழுமையான ஞானத்தோடு போய் எக்ஸாம் ஹாலில் உட்கார்றாமனா அவனுக்கு எந்த பதட்டமும் வராது. அதே போல தான் வாழ்க்கையில் நாம் நினச்சதெல்லாம் நடக்கணும், நாம் நினச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு குறைபட்ட ஞானத்தோடு நீ இருந்தன்னா உனக்கு விரும்பாத சம்பவங்கள் நடக்கும்போது துன்பம் வரும். நீ நிறை ஞானத்தோடு இருக்கணும். வர்ற சம்பவங்கள் எல்லாம் என்னை பக்குவப்படுத்துவதற்காக,
என் இறைவனால் கொடுக்கப்படுகிறது. இதை நான் அனுபவிப்பேன், இதை நான் வெற்றி கொள்வேன் அப்படிங்கிற வலுவான எண்ணத்தின் திணிவு இருக்கும், வலிமையின் பலம் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நமக்கு ஏற்படக்கூடிய துன்பமும் நமக்கு ஏற்படக்கூடிய இன்பமும் கடந்து வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு நிகழ்வு தான். நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே நிகழ்வுகள் தான். நம்மளோட அறியாமையினால தான் அதை துன்பமுனும் இன்பமுனும் நாம் நினைக்கிறோம். நடக்கிற எல்லாமே எனக்கு இன்பந்தான் அப்படின்னு ஒரு வலிமை பொருந்தியவன் நினைக்கும் பொழுது அவனை எந்த ஆற்றலாலும் துன்பப்படுத்த முடியாது. அந்த வலிமையை கொடுப்பது சுக்கில பேராற்றல். ஏன்னா இந்த சுக்கிலந்தான் இந்த பிரபஞ்சத்தை படைத்தது. சாதாரண புல் முதல் மனிதர்கள் வரை எல்லாரும் வித்து நாதத்திலிருந்து தான் உற்பத்தி ஆகிறாங்க. இந்த வித்து தான் படைப்பாற்றல். இந்த வித்து உடலில் செயல்படும் போது ஜனனத்தை உருவாக்குகிறது. மனதில் செயல்படும் பொழுது அளப்பரிய செல்வத்தை உருவாக்குகிறது. இந்த வித்து நாதம் உயிரில் செயல்படும் பொழுது இறைவனை உணரச் செய்கிறது. அப்போ உனக்கு குழந்தை பெற்றுக்கிடணுமா, வித்துநாதம் கெட்டித்தன்மை அடையணும். நீ கோடி கோடியாக சம்பாத்தியம் பண்ணணுமா, வித்துநாதம் கெட்டித்தன்மை அடையணும். நீ இறைவனை உணரணுமா, வித்துநாதத்தை கெட்டித்தன்மை அடையணும். அப்போ இந்த வித்துநாதம் எப்பமெல்லாம் விரையப்படும், நம்ம ஐம்பொறிகளின் மூலமாக உலகத்தை அனுபவிக்க 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 வித்துநாதம் விரையப்படும். ரிசீவ் பண்ணுப்பா, நல்லா புரிஞ்சுக்கோ. உன்னோட ஐம்பொறிகளின் மூலமாக இந்த உலகத்தை நீ அனுபவிக்க அனுபவிக்க நல்ல ருசியாக சாப்பிட்ற. அந்த சாப்பாட்டுக்கான சுவை அப்படிங்கிறது உணவில் கிடையாது. உனது வித்துநாதத்திலிருந்து வரக்கூடிய அந்த காந்த ஆற்றல் தான் அந்த உணவை சுவையாக உணர்கிறது. சாப்பாட்டில் தான் சுவை இருக்குது அப்படின்னா, கடும் காய்ச்சல் கண்டவனுக்கு சாப்பாடு கசக்க தான் செய்யும். அவன் எதை சாப்பிட்டாலும் அவனுக்கு கசப்பாக தான் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோ, ஐம்பொறிகளிலிருந்து கிடைக்கக்கூடிய இன்பத்திற்கு காரணம் வெளிப்பொருள் அல்ல, உன் சுக்கிலத்தின் திணிவு தான். நீ புலன் வழியா உலகத்தை அனுபவிக்க 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 வித்துநாதம் விரையப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் எவ்வளவு முடியுமோ புலன்களை கட்டுப்படுத்து, எவ்வளவு முடியுமோ இறைவனின் மூலமாக இன்பத்தை உணரு. இப்போ எடுத்துக்காட்டுக்கு நீ உனக்கு டீ குடிக்கணும்னு தோணுது. அப்போ டீ குடிக்கும்போது வாய் அப்படிங்கிற புலனின் மூலமாக நீ இன்பத்தை அனுபவிக்கிற. அப்போ வித்துநாதம் விரையப்படும். அப்போ அந்த நேரத்தில் டீ குடிக்கிறத விட்டுட்டு இறை நாமத்தை ஒரு 10 நிமிஷம் உச்சாடனம் பண்ணு. ஓம் சர்ண பைரவா, ஓம் சர்ண பைரவா அப்படின்னு இறை நாமத்தை உச்சாடனம் செஞ்சு 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 அந்த இறை நாமத்திலிருந்து இன்பத்தை உணர். அதுதான் உனது வித்துநாதத்தை பல்கி பெருகச் செய்யும். அந்த அளவுக்கு வித்துநாதத்தின் புனிதத்தை உயர்த்துவது இந்த 7ஆம் பாவகத்திற்கு உண்டான இன்றைய பயிற்சிகள். நல்லா புரிஞ்சுக்கோ, வித்துநாதத்தின் கெட்டித்தன்மைக்கு ஏற்றார் போலையே ஒருத்தன் கடைநிலை மக்களாகவும், ஒருவன் இடைநிலை மக்களாகவும், ஒருவன் உயர்நிலை மக்களாகவும் பிரிக்கப்படுகிறான், வாழ்கிறான். அறிவை பயன்படுத்த தெரியாத மூடர்கள் கடைநிலை மக்கள்.
இவர்கள் இந்த உலகத்தில் 60 பங்கு இருக்கிறாங்க. அவர்கள் அடிமைகளாகவே வாழ்ந்து அடிமைகளாகவே இறந்து விடுவார்கள். காரணம், புலனின்ப மோகத்தில் இறப்பவர்கள். அடுத்து 30 பங்கு மக்கள் அறிவினை கட்டுப்படுத்தி இந்த உலகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய பிஸ்னஸ்மேன். இவர்கள் செல்வத்திற்காக, அறிவிற்காக தனது சுக்கிலத்தை பயன்படுத்துபவர்கள். இவர்கள் இந்த உலகத்தில் 30 பங்கு இருக்கிறாங்க. இவங்களுக்கு அளப்பரிய செல்வம் கிடைக்கும், அளப்பரிய அதிகாரம் கிடைக்கும். இவங்க தான் இப்போ இருக்கிற பிஸ்னஸ்மேன். அடுத்து சுக்கிலத்தை இறைவனுக்காகவே பயன்படுத்தக்கூடிய மேன்மக்கள். அவர்கள் இந்த உலகத்தில் 10 பங்கு இருக்கிறாங்க. அவங்க தான் சமயத்தை தோற்றுவிப்பவர்கள். அவர்கள்தான் மக்களை ஆளக்கூடிய சமய தலைவர்கள். அதனால் நீ சுக்கிலத்தை எந்த அளவுக்கு கெட்டித்தன்மைப்படுத்துகிறாயோ, சுக்கிலத்தை புலன் வழியாக விரயப்படுத்தாமல் இறைவனுக்காக சுக்கிலத்தை பயன்படுத்துகிறாயோ, அப்பொழுது நீயும் உயர்நிலை மக்களாவாய். உனக்கு உடல் ஆரோக்கியம், அளப்பரிய செல்வம், அளப்பரிய ஆளுமை உனக்கு கிடைக்கும். அதற்குண்டான பயிற்சி தான் இன்னைக்கு நாம் செய்யப்போம். வாழ்த்துக்கள். இங்கே பாருங்கள், முதல்ல இடது காலம். இடது காலை தூக்கி முன்னாடி வச்சுட்டு உடம்பை எவ்வளவு முடியுமோ வலது பக்கமாக திருப்பணும். அப்புறம் வலது காலை முன்னாடி வச்சுட்டு எவ்வளவு முடியுமோ உடம்பை இடது பக்கமாக திருப்பணும். நல்லா பாருங்க. லெஃப்ட் லெக், உடம்ப ரைட் சைடு திருப்பணும். நல்லா ரைட் சைடுடைய மேல் பகுதியை பார்க்கணும். அப்புறம் லாக்கெல்லாம் பண்ண மாட்டேங்க. லாக்கெல்லாம் பண்ணுறீங்க, லாக்கெல்லாம் பண்ண மாட்டேன். இப்போ இடது காலை தூக்கியிருக்கீங்க, அவ்வளோதான். இடது காலை தூக்கியிருக்கீங்க, இடது கையை இந்த ஸ்டாண்டில் வச்சுக்கிறீங்க, வலது கையை உடம்போட பின்னாடி கொடுத்துக்கிட்டு, அதாவது நம்முடைய தொடை பகுதியில் வலது கையை வச்சுக்கிட்டு இடுப்பை திருகணும். இடுப்பை திருகி மேல் பகுதியை பார்க்கணும். அதே மாதிரி ரைட் சைடு. அவ்வளோதான். இதில் பாருங்கள், ஓம் சிவ, அதாவது பிரீதிங், பிரீத் அவுட் பண்ணலாமா? ஓம் சிவா, ஓம் சிவா, ஓம் சிவா, ஓம் சிவா.